நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஏன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில துறவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில் துறவில்லையே. உன்னை பார்க்க வந்தனரா நொப்பங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்திலே நிலவு வரும், கைகையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் பாவடையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? காதலர்களை பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் கண்ணீர் புரியுமா? காதல் அருமை தெரியுமா? காலி 50 பாட்டு பாடின நாரதர் ஒரே பாட்டில் காலி பண்ணிய பாடு சும்மா கிடையாது. 21 வருஷம். ஆனால் அந்த ஆள் இன்னும் பேரை தக்க வச்சுக்கிருக்கேன். காலி பண்ணுறேன் இன்னைக்கு. தங்கச்சி வீட்டுக்காரர் தான் அவர் நாரதர், வேற யாரும் இல்லை. பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகள் வைத்திருக்கின்ற ஒரு மறக்க முடியாத ஒரு உணவகம் கிங் ஆஃப் தாபா. உரிமையாளர் அபிமன்யு திலக் ராஜா. கிங் ஆஃப் தாபா அற்புதமான ஒரு உணவகம். நாங்கள் பல முறை அங்கே உண்டு கழித்த உணவகம். உண்மையிலேயே அசைவ விருந்துக்கு கிங் ஆஃப் தாபா. அனைவரும் போய் அங்கே சாப்பிடுங்க. என் பேரை சொல்லுங்கள், அன்பாலயத்தை விற்று பிள்ளை கட்டுறேன். அப்படித்தான் ஒரு டீ கடையில் விளம்பரம் போட்டு என் பேரை சொல்லுங்கன்னு ஒருத்தன் 850 ரூபாய்க்கு தின்ட்டு போயிருக்காண்டா. பாத்தினூரில் தேடிக்கிட்டு இருக்காண்டா அவன் கண்டங்கர். கிங் ஆஃப் தாப்பா கடையை தாப்பா போடுறது நல்லது. கிங் ஆஃப் தாப்பா பயலுகடா குட்டூரமா குட்டூரமா இடியப்பம். இப்போ பயலு ஊரா ரொம்ப கட் அவுட்டில் பேர் பயங்கரமாக போடுறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் நானும் மருதமணியை ஒன்று பார்த்தோம். கட் அவுட்டை பார்த்தான். பார்த்துட்டு இல்லடா பொத்திட்டு போங்கடா கட் அவுட்டில் எழுதியிருக்காங்க. இன்னொரு கட் அவுட்டில் பார்த்தேன் எங்கிட்டு சாமி கும்பிட நீங்கள் சைட் அடிக்க. நாங்கள் அந்த ஊரில் எவனா தண்ணி குடிப்பானாடா. ரொம்ப நேரம் பார்த்தோம்னா வெட்டு வேணுன்றேன். கட் அவுட்டில் எழுதியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. அறிவு சார்ந்த விஷயங்களை அந்த விளம்பர பலகாயிலே எழுதுங்கள். நம்ம ஊருக்கு வரும் பொழுது 10 பேர் கட்டவுட்டை பார்த்தா வரவேற்கும் தன்மையாக இருக்க வேண்டும் இளைய சமுதாயமே. அதுக்காக கட்டவுட்டை பார்த்தா வாயில் வெட்டுவோம்னா எவனாவது அந்த ஊரில் பொண்ணு கொடுப்பானடா. கண்டங்கர் சந்திக்காத போயிரு. ஏற்கனவே குலவரியில் இருக்காங்க கமிட்டி. மொத்த காசு உன் தலையில் விழுக போகுது. அந்த பேச்சுவார்த்தை நடக்குதுப்பா. 60 வீட்டுக்காரங்களாம் இங்கே மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓடிடு, உன் கிட்னியை விற்றா கூட கட்ட முடியாது. சந்திக்காத நாரதரே கிடையாது 21 வருஷமா. இப்போ வந்தாரே கார்த்திக் ராஜா, இவரை இன்னைக்கு தான் பார்க்குறேன்னு சொல்கிறாள்லாம் கை தூக்குங்க. விதி கீழே ஓடு. இந்த கார்த்திக் ராஜா 13 வயசில் நாரதருக்கு வந்தவர். அப்போ வண்டி கட்டி வருவாங்க இவரை பார்க்குறதுக்கு. இன்னைக்கு இவர் வண்டி கட்டி போகிறார் ஊருக்கார பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். எந்த ஒரு நடிகனாக இருந்தாலும் ஒரு ரவுண்டு தான். அதனால தான்
வள்ளி திருமணம் நாடகத்தில் பெரியவங்களுக்கு தெரியும். கதைப்பாடல்கள் மட்டும் பாடி வள்ளி திருமணம் முடித்து விட்டு காசை வாங்கி சென்றார்கள் நடிகர்கள். வரட்டு வம்புழுத்தேன் என் தாத்தேன். முத புராணம், ராமாயணம், இதிகாசம், பொது அறிவு அத்தனை வள்ளிகளை பேச வரட்டு வம்புழுத்தேன் என் தாத்தேன். வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணாம், கை தட்டலேன்னு நான் கிளம்பிடுவேன். பருப்பு வேகலை, 3 சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு புகஞ்சிருச்சு, பருப்பு வேகலை. அதுக்கப்புறம் என் சித்தப்பேன், இன்னைக்கு புரட்டா சூரியன் என்னை பார்த்துருப்பியே, சினிமா நடிகர் புரட்டா சூரியனோட மாமா அஞ்சரைக்கட்டான் ஆறுமுகத்தை சந்திச்சவன். என் சித்தப்பேன் மல்லிகிட்ட பாட்டு பாடுவார். பாடவா? ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆகாதும்மா ஆகாதும்மா ஆகாது, உனக்கு ஆட்டம் கண்டு போக ஆடாது. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகன் ஏத்துக்கம்மா, பார்த்து வந்தேன் ஏத்துக்கம்மா. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகன் ஏத்துக்கம்மா. எம்ம மண்டக்கரம்மா பள்ளி மண்டக்கரம்மா பேசுற என்ன குந்தகையில தண்டகத்தை தான வேணுமாம்மா. ஏ ஆட்டாதம்மா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, ஆறுமுகத்துக்கு காட்டாது. ஏ ஆட்டாதம்மா ஆகாது, இந்த ஆணவத்து ஒரு ஆகாது. அரிச்சூர் பழனி பத்தாத்தா பாடுவார். ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல குறையல் எல்லாம் ஊனமில்லைங்கோ. ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல குறையல் எல்லாம் ஊனமில்லைங்கோ. உள்ளா நல்லா இருந்தா ஊன ஒரு குறையில்லை, உள்ளா ஊனம் பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை. 2 காலு உள்ளவனோ நடக்கிறான், அட ஒத்த காலு உள்ளவனோ நல்ல வழி நடக்கிறா. ஊனமிங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல குறைகள் எல்லாம் ஊன இல்லைங்கோ. புரட்சித்தலைவர் திருடாதே புத்ரு திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமையிறக்க மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. முழு பாட்டு பாடணும்னா என்ன 20 ரூபா வேணுங்க? அஜித் பாட்டு. ஆளுமா டோலுமா தப்பால போடவா? ஏன் ஆளுமா ஏ டோலுமா ஏ இசாலக்கடி ஏ மலுமா கேச்சி கலேஜின்னு கிறக்கி விட்டா சலுமா அலுமா ஏ டோலுமா ஏ இசாலக்கடி ஏ மலுமா. ஆளுமா டோலுமா இசாலக்கடி மாலுமா கேச்சி கலேஜின்னு கிறாக்கி விட்டா சாலுமா. ஆளுமா டோலுமா இசாலக்கடி மாலுமா கேச்சி கலேஜின்னு கிறாக்கி விட்டா சாலும். கொலை அத்துருவேன். என்ன வாடியும் 10 ரூபா இல்லடா. எந்த நேரத்தில் கிங்கா கொடுத்தானா தாப்பா போட்டாங்களே. உடப்பம்பட்டி கார்த்திக் ராஜா இப்போத்தான் வர என் மாப்பிள்ளை உடப்பம்பட்டி கார்த்திக் ராஜா தம் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணுன்றதுக்காக சேட்டையை குறைச்சிருக்கார். அவ்வளோ விஷயம் தெரியும். பிஏ படித்த ஒரு பட்டதாரி யாருன்னா என் மாப்பிள்ளை தான். படித்தவர், எல்லாம் தெரிந்தவர். ஆனால் எந்த வள்ளியும் இது வரைக்கும் மேடையில் நிற்க வச்சோ அசிங்கப்படுத்தியே போக மாட்டேன். இவன் தான்டா தமிழே. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் கிருத்துரம் பிடிச்சவன். விதி எப்ப வருவாரோ அப்படி மூத்திர பாண்டியா, எப்ப வருவாரோ வருவார் என்று பாண்டியரே எப்பிறவி எப்ப வருவாரோ உடப்பம்பட்டியா கார்த்திக் ராஜா வருவார். அவரும் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே நானோ எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே
இப்பிறவி எல்லா நாடகம் பாட்டு தெரியும், சும்மா கிடையாது. குரண்டி சுப்பிரமணியம் வந்துவாருன்னு சொன்ன வேணா. ஹலோ ஹலோ ஹலோ, அப்படியா? சிங்கம் வந்துட்டாரா? சிங்கம் வந்துட்டா ஆட்டை கொண்டு வந்து விடு, கடிக்கட்டும். கொத்தகை பெரியசாமி, கொட்டையா காணாமா? கொந்தகை பெரியசாமி டிஎம்கே கிளை செயலாளர் அன்னார்கள் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்து கௌரவப்படுத்தியுள்ளனர். அன்னார்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். தலைப்புச் செய்திகள். வந்தாரை வரவேற்பது கள்ளப்பருப்பு. பத்தே ஒருத்தனை போட்டேன், போய் படுத்துட்டேன். நம்ம புத்தூர் தான், சைடு தான். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. அவ்வு எனக்கு என்னன்னா, என்னன்னா கடலை நான் வாங்கி தரவா? ஆளுமா டோலுமா பாட்டா இந்த வீடியோவில் அனிருத்து பாட்டாருன்னு வச்சுக்கவே சாகட்டும். அனிருத்துக்கே சொல்லி கொடுத்தேன் இந்த கம்பு கூட்டு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பாட்டை கொள்றாங்கடான்னு. யார் நீங்க? என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அப்பா. கைதட்டலாம் பொம்பளையாடலாம். இதை யாருமே சொல்ல முடியாது. 20 வருஷம் பாத்ரூம்லேயே மண்டி ஓட்டு பழகினேன். கடுமையான டைலாக். விவரமா பேசுறீங்களோ? நீங்க விவரமான ஆளு உடப்பம்பட்டியா இருந்தா உங்க விவரத்தை விதற உடைக்கிறீங்க. யார் நீ கேட்டானா இன்னார் மயன் இன்னார் சொல்ல முடியாது. திமிரு, படிச்ச திமிரு. அதனாலதான் அவர் இப்படி திட்டுறாரு. வாக்கிங் கிளம்பிட்டாரு. சார்ஜ் போட்டு வாங்கயா. நான் உங்கள்ட்ட இன்னும் அந்த அந்த ஒரு விளையாட்டுத்தனமா தான் பேசிக்கிறீங்க. நீங்க அந்த ரொம்ப ஏன்டா சண்டைக்கு வாயா? நான் ஒரு ஆள் கிடையாது. உள்ள ஒரு மூஞ்சிர வளர்க்குறேன். வருவேன் இல்லைங்க, நான் கேட்க வருவேன். கும்பேன், கட்டாயம் வருவேன். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க யார் அப்பனேன்னு கேட்டா உன் பொண்டாட்டி. யாருக்கு அப்பேன்? உன் பொண்டாட்டி. ஒவ்வொரு தகப்பனும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அப்பேன். பெற்றெடுத்த தாய் குழந்தைக்கு தாய். கைதட்டலாம். அதிசய புலாக். அவர் என்ன சொன்னார்? நீ அப்புறம் அப்பே அப்பே இல்லையா? 21 வருஷமா இப்படித்தாயா பொடி ஓனானுக்கு பொடி ஓட்டது மாதிரி ஆளுகளை பூரா கவர் பண்ணி வச்சிருக்கேன். உன் பொண்டை அப்படி சொல்றா கோமிய மண்டை. உன் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ அப்பனா? அப்புறம் யாரு நிமிந்தாலும் ஜென்ரிங்காரனா வருவேன். அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ அப்ப? நான் தாங்க இது பண்ணேன். நான் தாங்க ரீப்பர்ல ட்ரில் போட்டேன். வந்துட்டேன். கொம்பே வந்துட்டேன். கொம்பம் களை இறங்கிட்டேன். எதுக்குடா வந்தேன்? இது சித்திரம்பு கடிச்சு போச்சா? வந்தேன். அவன் பாட்டுக்கு என்னமோ பெரிய டெய்லர் அளந்தது மாதிரி அளந்தாரு. வெண்ணமே போயிட்டாரு. இன்னும் ஒரு 35 ரூபா சம்பளத்துக்கு வருவேன். உன் முன்னாடிக்கு பிறகு பிள்ளைக்கு நீங்க அப்பீங்கல்ல? ஆமா. எப்படி பிள்ளை பத்தது முன்னாடி தானே? இது என்ன ஜீவன் ஐயா? அவனை ஒரு எறும்பு சாப்பிச்ச போட்டு விடுங்கயா. இல்ல இது என்ன ஜீவன்? எங்க அண்ணன் தான் எங்க சின்ன மாமாவை கட்டியிருக்கேன். அட முறகட்டவனே. அத முறகட்டு போச்சுன்னு சொன்னாதே முறையை நீக்கி இப்படி கட்டிட்டேன். சின்ன மாமாவுக்கு உனக்கு என்ன வேணும்? சின்னம்மான்றது எங்க அத்தை. சின்னம்மாங்கிறது அத்தையா? ஆமா, அத்தை வேறு சின்னம்மா. கைதட்டலாம். நீங்க உடப்பம்பட்டிக்கு வண்டி ஏறது போறது நல்லது. ஐயா, புள்ள பெத்ததும் முண்டாட்டி. ஐயா, பிள்ளை பக்க முயற்சி பண்ண வேணாம். முதல் சென்ட்ரிங் போட்ட வேணாம். பல பிரிச்சு வந்தேன் டாக்டர். குழி தோண்டுவேன் நானு. சென்ட்ரிங் மட்டும் போட முடியுமா? குழி தோண்டாம சென்ட்ரிங் போட முடியும்? ஏய், 2 பேரும் சேர்ந்து என்ன நீங்க புள்ள வளர்க்கறதுக்கு? எங்க அவன் எங்க அண்ணங்க முன்ன என்ன குழி தோண்ட விட்டுருக்கியா? குழி தோண்டல முண்டை. பிள்ளைய குழுவாட்டும் போதும் தண்ணி விழுற குழி தோண்டினான். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற. உனக்கு பசிக்கணும். முண்டாட்டி போய் சோறுதுனா ஓம் பசி நிக்குமா? நிக்காது. அப்புறம் எப்படி முண்டாட்டி பத்தல ஓம்லையா? நான் தாங்க கல்யாணம் பண்ணேன். எல்லா பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க. நான் தாங்க தாலி கட்டினேன். தாலி கட்டினா எப்படி பிள்ளை வரும்? தாலி கட்டினா வந்துடும். தாலி எங்கே கட்டின? போச்சு மொத்தம் லைன்ல இருக்கும்போது வீட்டில் காத்தாடி விடாதா? என்னைய உன்னையோட வாயா. தாலி எங்கே கட்டின? கப்ளிங் தான். இவங்க திருந்த மாட்டாங்க. படிப்பு மயிர். போடா போடா. தாலி எங்கே கட்டின? கழுத்துலதான் கட்டுவாங்க. தாலி எங்க கட்டினா எங்க இருக்க மாட்டேன். சரி வாங்க, நீங்க பதில் சொல்லு. இல்லங்க, மீச கம்பி தெரியுது. கம்பி தெரியுது. தம்பி போடா காணப்பல. போடா. நான் இங்க ஒருத்தன் நிக்கிறேன். நீ விளைக்கியா? நீ வாயா. தாலியை கட்டினா புள்ள வந்துச்சுன்னாருல? ஆமா. தாலி எங்கே கட்டினாரு? தாலிய கழுத்துல. புள்ள எங்க வந்துச்சு? புள்ள வகுத்துல. கழுத்துல கட்டின தாலிக்கு வயித்துல எப்படி புள்ள போச்சு? ஏல எந்திரிச்சு போறியா? உனக்கு தகடு வச்சிருவோம்டா. கெடுத்துறேன் போறோம் காசுறான். ஏய், நீ எந்திரிச்சு போங்க முதல்ல. இந்த ஏழை என்ன எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றேப்பா?
கப்பலிங்களை சொல்றதுன்னா நான் கூட சொல்லல, கப்பலிங்களை சொல்றதுனால போடா. ஏன் போடா ஏய் ஆக மொத்தம் நீங்க பதில சொல்ல மாட்டீங்களா யாரு சொல்றேன். பிள்ளை எப்படா பிறந்துச்சுங்கறே நீங்க ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு பிள்ளை இருக்கீங்க பிள்ளை ஆஸ்பத்திரியில் வரஞ்சுச்சு. தாலி கட்டுனது கழுத்துல. கழுத்து என்பது ஒரு பேஸ், வயிற்றுல அட்டாச் ஆனது திரிபேஸ். திரிபேஸ் இலவச கரண்ட், மோட்டர் இந்த சுச்சி, ஆனந்த லிக் அவுட், குடம் இந்த நிரம்பி செனங்கிங். ஏய் என்னையா சொல்றா இருந்தாலே ஏலே என்ன பதில் சொல்ற? அவர் சாமி எவ்வளோ அறிவு கூர்மையாக கேள்வி கேட்குறாரு. என்ன ஓசு அந்த கப்பலிங்கன்ற அந்த சுச்சின்ற லயன்ன்ற சொல்ல வேண்டியதானே? சரி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சவர் சொல்லுங்க. நான் சொல்லவா? போடா. என்ன சொல்லணும்? கல்யாணம் பண்ணீங்கல்ல, ஆ, குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு. இந்த ஆள் தேவையில்லாத வார்த்தைகள் இது. இப்போ இதுல தான் சந்தேகம். குழந்தை எப்படி பிறந்துச்சு? கல்யாணம் பண்ண விட்ட கேளுங்க. நான் கல்யாணம் பண்ணல. நம்ம வந்து கை வளத ஏலே எந்திரிச்சு போங்கடா. போடா. ஒரு நாளைக்கு 4-5 வட்டம் பாரு அடுத்து தள்ளிதான் பாருங்க. அரே நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. நான் கெடுக்கிறீங்களா பூராத்தையே? கெடுக்கலங்க, அவங்க கெடுக்கிறாங்க. தாலி கட்டினவனுக்கு தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கினவளுக்குத்தான் நடக்கிற இரவு முதல் இரவு. அது நடந்தா குழந்தை பிறக்கும். தாலி கட்டினது யாரு? தாலி கட்டினது பூசாரி. அப்ப நீ என்ன ஆசாரி முத செஞ்சாரு. சாமிட்ட ஒழுங்கா பதில் சொல்லு. தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கினவளுக்கும் நடக்கிற இரவு தான் முதல் இரவு. முதல் இரவு. சரியா பதில் சொல்லணும், இல்லைன்னா சரியா தாங்க சொல்றேன். நீங்க என்னங்க ஆக மொத்தம் 2 பேத்துக்கு நடந்துச்சுன்னு நீ நினைக்கிற? அப்புறம் 77 வேறா? இது என்ன ஃபுட்பாலா என்ன ப்ரோ? தாலி யார் யார் கட்டினீங்க? முடிச்சு போட்டவன் நான், 2வது முடிச்சு போட்டது என் தங்கச்சி, 3வது முடிச்சு போனது அங்கிட்டு சாணியில் வந்த ஒம்பளை படக்குன்னு வாங்கி போட்டா. முதல் இரவு யார் யாருக்கு நடக்கும்? தாலி வாங்கினவளுக்கும் தாலி கட்டினவளுக்கும். தாலி யார் யார் கட்டினீங்க? ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள் என் பொண்டாட்டி சேர்த்து 4 பேர். தாலி யார் யார் கட்டினீங்க? ஒரு ஆள் என்னன்னு தாலி கட்டணது எத்தனை பேர் முடிச்சு போட்டோம்னு கேக்குறேன். முடிச்சு யார் யார் போட்டீங்க? 3 முடிச்சு. நான் 1, தங்கச்சி 1, சாணி வளர்க்குற ஒம்பளை 1. 4 பேருமா உள்ள இருந்தான்னு கேக்குறாரு. நீ தானே சொன்ன தாலியை கட்டினவளு, அப்ப தாலி கட்டினவளு அவங்க 3 பேர் தானே? தப்பு. அப்படி பார்த்தா கணக்கு உன் கணக்கு என்ன வருது? என் கணக்கு படி பார்த்தா அவர் ரேடியோ தட்டுக்காரரு, கொட்டைக்காரரு, சமைக்க வந்தவங்க, போட்டோ எடுத்தவங்க, சாதகம் மாத்தவரு, ஐயர் சாமி, பத்தல்கான் ஊர்னவரு, காய்கறி கடை. ஆக மொத்தத்துல ஏதோ உங்களுடைய உதவியால பொண்டாட்டியோட ஒத்துழைப்பால ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. அதை போட்டு ஏழுத்து அப்படி சொன்னா முடிஞ்சா? ஆமா சாமி, நாங்க தாலியை கட்டணும் தொங்காசு போட்டோம். இந்த பாசைய உலகம் பூரா பரப்பணும். இவன் முகரைக்கு இந்த மீச தேவையாடா? செமக்க முடியாம மூக்கு இழுக்குதடா. ஏங்க போடா. பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி தானே? ஆமா. அது பெத்த பிள்ளை உங்க பிள்ளை. நான் தாங்க போய் இது பண்ணேன். பொண்டாட்டி உன் பொண்டாட்டி, அதனால உன் பிள்ளை. இந்த ஆள் என்ன சந்தேகமா பேசிக்கிட்டு இருக்காரு? ஆமான்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஆமான்னு சொல்றா. அது எப்படி? அது எப்படின்னா அப்படி இல்லைன்றியா? நான் தானே போய் கண்டாம் செஞ்சதை கேட்கல. பிள்ளை பெத்தது உன் பொண்டாட்டி, அதனால உன் பொண்டாட்டி. பிள்ளை வத்ததுக்கு உதவியா இருந்தவனா? என்னடா லூசாயா? இல்ல டைட்டியா? உன் பொண்டாட்டி பிள்ளை வந்தச்சு, அதனால உன் பிள்ளை. அதானே உன் பிள்ளை. அப்படி சொல்லு. ஆமான்னு சொல்றா. மீசையில் அடிக்க போற, கம்பி குத்த போது, அறைய போறேன். நீ போய் ஒரு மாங்கன்று வைக்கிற. ஆமா. என்ன கன்று? மாங்கன்று. வச்சது யாரு? நான். கண்ணு சின்னதா இருக்கு. ஆமா. சிறுச பெருசாகணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி விடணும். தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தனோட கண்ணு என்னவாகும்? பெருசாகும். மரம் ஆயிருச்சு. மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? பூ. பூவுல இருந்து முட்டு. எருமை. எருமை வராது, பால் மாடு. இருந்தே பூவாகும். ஆமா. பூவு, பிஞ்சு, காய். காய், கனி. கனினா பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான். அப்ப யார் பழம்? ஏய் என்ன 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 நினைக்கிறீங்க? சொல்லலாம் சொல்லலாம். மாங்கொட்டையை வைத்ததுனால் அது மாம்பழம். ஓம்பலாம். ஏய் மருதமணி, விறகுனூரை தாண்ட மாட்டேன் உன்னை கண்டங்கரு. எங்க வரியா? என்ன கண்டங்கரு? பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி இவன் பொண்டாட்டிங்க. அப்ப இவர் பொண்டாட்டி பிள்ளை வந்தா யார் பிள்ளை? இவன் பிள்ளை. இவர் மாமரத்துல இருந்து மாம்பழம் வந்துச்சுன்னா யார் பழம்? இவன் பழந்த. அப்புறம் ஏன் மாம்பழம்ன்றாரு? அங்க வச்சது மாங்கொட்டை, இங்க வச்சது இவன் கொட்டை. மாங்கொட்டை பயலுகடா கொடூரமா. மாம்பழம் வந்ததுக்கு மாங்கொட்டை வச்சா பிள்ளை வந்து போடா. சொல்ல விடுறா. அப்ப அவருக்கு கருத்து சொல்லணும்ல. சாமி கேக்குறாங்க, கால சரியா சொல்லு. மீச கம்பி தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் நல்ல தெளிவா பேசுறீங்க ரெண்டு பேரும். அப்படியே பங்கு பங்கு கேள்வியா கேட்டு பாரும். எது கேள்வி? என்ன கேள்வி? இது மட்டுமா? நான் கேள்வி கேட்கவா? ராமாயணம், மகாபாரதம், 10 பாட்டு, 8 தொகை,
எது ஒன்னாலும் கேட்டு 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 ஊத்து மாதிரி அப்படியே ஊறிக்கிட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா கம்பு கூட்ட கிளச்சி விட்டு அடிப்பேன். நான் என்ன நினைக்கிறேன்னா நான் இருப்பா நீ இருந்துச்சு பாப்பா. அவர் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. கேட்சப் வெதர் இல்லைங்க. இல்லை என்னம்மா சரி அதான் ஒரு கேள்வி கேட்கவா உங்கள்கிட்ட நான் கேள்வி பூரா கொந்த மட்டும் கிடையாது, இங்க இருக்கிறது பூராமே என் சொந்தம் தான். சரி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். பத்தி எரியாது சூடறியும் மூடிட்டு போ, இழுத்து விட்டு போயிடுவேன். நாளில் வெளுவாங்கணும். ஒரு மசுரும் தெரியாது என்னை ஏவி விடுவார் பில்லி சூத்தியா முண்டை. எப்படி என்கிட்ட பேசுறீங்களா இல்லை நீங்க ரெண்டு பேசிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்க சொல்லி நான் கேட்டவனால பதில் சொல்ல முடியுமா? கண்டுட்டு அத்தை தண்டி ஆளே நம்ம கேட்டவனே ஸ்டாப் டிக்கெட்டை கழிச்சு கொடுக்குறாரு, நீ ஏமாத்துறான். இப்போ கேள்விட்டா பதில் சொல்லிடுவேன். என்னங்க உடம்பு மட்டியாரே, உங்களை புத்தூர்ல இருந்து எனக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுங்க. எம்கேஆர்னு ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேரோட்ட போயிடணும். அப்ப நான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சா நீ எந்த ஜென்மத்திலும் பதில் சொல்ல முடியாது. சரியா? உங்களை பார்த்தா அங்க திருப்பி திருப்பா வருது. பேசாம நீங்க பப்புன்னு போட்டுவாங்க, நான் வரேன். பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழோ. எங்களுக்கு வர தெரியாது. நாராயண 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 அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த அளவுக்கு உங்க ரெண்டுத்துக்கு விவரம் தெரியும். விவரமா கரத்து முத பாடமே எங்க அண்ணனுக்கு ராசவாட்டி, எனக்கு நாரதத்தை வாத்தியார் எழுதினாரு. அப்ப என்ன கேட்டாலும் பதில் சொல்லிடுவீங்க. எங்க அண்ணன் அதை செமக்க முடியாம பப்புன்னு போட்டேன். இல்ல அப்ப என்ன கேட்டாலும் பதில் சொல்லிடுவீங்க. என்ன கோல்டு வின்னர் கூட கேளு. நேரத்தை பாரு. என் தங்கச்சியை பாடுறா. எப்படி வந்து நீ சிக்கி இருக்கன்னு பாருவே. என்ன சிக்கிறேன், பெரிய முயக்கன் கட்டிட்டா, நாங்க சிக்கிட்டா அவர் பெரிய நரி உலடுறா நரி. இது என்ன இடம்? இது பழகாமடா. குடிய கெடுத்து விட்டானே அழகுமே. கொடூரமா கதையின் சாராம்சம் வேள்விமலை சாரல். வேள்வினா யாகம். யாகம் மன்னனால அந்த மலைக்கு பேர் என்ன? வேள்விமலை. அப்ப அந்த மலைக்கு பேர் என்ன? வேள்விமலை தான். ஏய் இந்த மலைக்கு பேர் வந்து வெறுமலை. யாகம் நடத்தினால வேள்விமலை. வேள்வி நடத்துறாங்க முனிவர்கள் வந்து, அதனால வேள்வி மலை அப்படின்னு ஒரு பேர். வேள்வினா யாகம், யாகம் பண்றதுனால வேள்வி மலை. அப்ப அந்த மலைக்கு பேர் என்ன இயற்கையில? ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பாட்டையும் போட்டேன் வந்து பிஞ்சக்காட்டுல இந்த ஊருக்கு வரும்போது, இந்த ஊர் கொந்தகை இல்லை, பிஞ்சக்காடு. காட்டை இது பண்ணி கிராம மக்களை உருவாக்குனார் பாட்டேன். அதனாலதான் கொந்தகை. கைதட்டலாம் சும்மா கிடையாது. அதனால இருந்தது மொட்டைக்குண்டி மலை, மொட்டட்டின்னு மலை. முனிவர் வந்து யாகம் நடத்தினால வேள்வி மலை. வேள்வி மறுபேகர் யாகம். யாகம் நடத்துகிற முனிவர்கள் யாகத்துக்கு தேவை